that consists of equity share capital of rupees 8 lakhs, shares of rupees 100 each, and rupees 8 lakhs of 12% dependents. So shares 8 lakhs is 8 lakhs. Sales have increased from 80,000 units to 1 lakh units. The selling price on the 15%. Variable cost amount 9, unit cost amount 1,60,000. Income tax rate is 50%. Right, ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 யூனிட்ஸ் 1 lakh யூனிட்ஸ். இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் தி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இபிஎஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ண சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை 80,000 யூனிட்ஸ்க்கு 1 lakh யூனிட்ஸ் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். சேல்ஸ் எவ்வளவு 15 per யூனிட். மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் 12,000 யூனிட்ஸ் இல்லையா. ப்ராப்ளம்ல கொடுத்துருக்குது எத்தனை யூனிட்ஸ் 12,000 யூனிட்ஸ்க்கு 12 lakhs rupees. 15 into 80 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 lakhs வரும். கால்குலேட்டர்ல வந்து 80,000 யூனிட்ஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 யூனிட்ஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 ரைட் போட்டிங்கன்னா 12 lakhs வந்து இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 lakh யூனிட்ஸ். Just a minute, students. laptop में change करो. Just a minute. Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. இப்போ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். 80,000 யூனிட்ஸ்க்கு ஒரு 1 lakh யூனிட் 2 யூனிட்டுக்குமே நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 15 பர்னா 80,000 into 15 போட்டால் 12 lakhs வரும். அதே மாதிரி 1 lakh into 15 போட்டால் 15 lakhs வரும். ரைட். லெஸ் வேரியபிள் காஸ்ட் 9 per யூனிட் கொடுத்துருக்காங்க கணக்கில். ஸோ 9 into 80,000 போட்டிங்கன்னா 7,20,000 வரும். அதே மாதிரி 9 into 1 lakh போட்டிங்கன்னா 9 lakhs வரும். ஸோ கான்ட்ரிபியூஷன் இஸ் 4,80,000 6 lakhs. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல, ரெகுலராக பார்த்து தானே இது. Sales minus variable cost contribution minus fixed cost போட்ட earning before interest and tax or operating profit. So fixed cost எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில் பாருங்க. fixed cost வந்து 9, income tax taxation variable cost 9. Fixed cost amount rupees 1,60,000 constant in both cases. 80,000 யூனிட் 1,60,000, 1 lakh வந்து 1,60,000. ஸோ இப்போ வந்து 3,20,000 4,40,000 EBIT வந்துச்சு. லெஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் நமக்கு தெரியும். லெஸ் பண்ணிட்டா EBT கிடைச்சிடும். அது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோனா 12%. 8 lakhsக்கு 12%. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி 8 lakhsக்கு 12%. 96 தான். அதில் நோ டவுட். ஏன்னா நமக்கு வந்து இது 8 lakhs கொடுத்துருக்காங்க டிபெஞ்சர்ஸ் 8 lakhs இல்லையா. அதில் 12% வந்து கேள்வி 8 lakhs இன்ட்டு 12% போட்டிங்கன்னா உங்களுக்கு 96,000 வரும். ஸோ EBT 2,24,000 3,44,000. இப்போ லெஸ் டேக்ஸ் 50%, இன்கம் டேக்ஸ் ரேட் 50% கணக்கிலே கொடுத்துருக்கான். டேக்ஸ் நம்ம லெஸ் பண்ணணும். இப்போ லெஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் கிடைச்சிருக்கு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பண்ணணும். புதுசாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம EBT-யோட நிறுத்திடுவோம் தானே சார். நமக்கு வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ் என்ன ஃபார்முலா, கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. ஸோ அது ரெண்டும் இருக்கு. ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூஷன் சாரி EBIT டிவைட் பை EBT அதுவும் ரெண்டும் இருக்கு. கம்பைன் லிவரேஜ் கண்டுபிடிக்கிறது கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBT மூணாவது கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் புதுசாக EAT கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இது எதுக்குடானா ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் கண்டுபிடிக்காங்க. ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர் அப்படின்னா என்னன்னு நான் இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் ஃபைண்ட் இட். ஸோ இன்ட்ரெஸ்ட்ல EBT வந்துச்சு. அது டேக்ஸ் 50%. 2,24,000 டிவைட் பை 2 போட்டோம்னா 1,12,000 வரும். அதே மாதிரி 344ல டிவைட் பை 12 போட்டோம்னா அதே டிவைட் பை 2 போட்டோம்னா உங்களுக்கு வந்து 172 வந்துடும். ரைட். ஸோ இப்போ அதை லெஸ் பண்ணா மிச்சம் 1,12,000 1,72,000 இருக்கு.
இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். EAT என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ இப்போ இபிஎஸ் என்னன்னா ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர். இப்போ மொத்தம் இந்த 1,12,000 வந்து இது யாரோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட ப்ராஃபிட். ஏன்னா நம்ம டிவிடெண்ட் பே பண்ணிட்டோம், இது ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பே பண்ணிட்டோம், எல்லாம் பே பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வீட்டுக்கு எடுத்துட்டு போகிற அமௌண்ட் யார் எடுத்துட்டு போவா? ப்ராஃபிட்டை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு போகணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து 80,000 யூனிட்ஸ் வந்து 8,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதுவும் 8,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1,12,000 ப்ராஃபிட் இருந்ததுன்னா அது 8,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும் சமமா. அப்போ ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு ஷேருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 rupees கிடைக்கும். இதுல வந்து 21 rupees 50 paise கிடைக்கும். ஒரு அதான் ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்குன்னா 14 rupees ஏர்ன் பண்ணிருக்கு. அப்போ இதுல வந்து 21 rupees ஏர்ன் பண்ணிருக்கு. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ரைட். இப்போ வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இபிஎஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் அந்த 80,000 யூனிட்ஸ்ல இருந்து 1 lakh யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 14 rupees வந்து 21 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளவு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 21.5ல இருந்து 14 லெஸ் பண்ணிட்டு டிவைட் பை 14 போடணும். அது நமக்கு தெரியும். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அமௌண்ட் டிவைட் பை பேஸ் இயர் ப்ராஃபிட் இன்டு 100 போட்டா நமக்கு 53.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர். அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 14 rupeesல இருந்து 21.5 எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் போடணும், ஃபினான்ஷியல் லிவரேஜ் போடணும். ப்ராப்ளம் அதான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்? calculate the percentage increase in EPS கேட்டிருக்கான். determine operating leverage, determine financial leverage. ரெண்டு தான் கம்பெனி leverage கேட்கல. அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் கான்ட்ரிபியூஷன் EBIT 80,000 யூனிட்ஸ்ல வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ராப்ளம் பாருக்கு. 80,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்? 4,80,000. EBIT எவ்வளோ? 3,20,000. ஸோ அது அப்படியே போட்டு வேண்டியதான். 4,80,000 3,20,000 1.5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 lakh plus 6 lakhs divided by 4 lakhs 1.36 times. ஃபினான்ஷியல் லிவரேஜ் ப்ராப்ளம் அப்படி EBIT டிவைடட் பை EBT வந்து 3,20,000 80,000 யூனிட்ஸ்க்கு 1 lakh வந்து 4,40,000. ஸோ அப்படியே போட்டுருவேன் ஆன்சர். ஸோ இப்போ அனாலிசிஸ் பண்ணால் நம்ம இன்னொரு படிக்கலாம். What is the analysis? Due to increase in sales from 80,000 units to 1 lakh units, EPS has risen by 53.57%. So earning per share எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 53.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆச்சு? நம்ம சேல்ஸ் வந்து 80,000 யூனிட்ஸ் வந்து 1 lakh யூனிட்ஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 53.57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. While operating leverage has come down from 1.5 times to 1.36 times and financial leverage has declined from 1.4 times to 1.2 times. Hence, there is a fall in the both business risk and financial risk. So, ரெண்டுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 80 operating leverage வந்து when it is more, when you increase more sales, அப்படிதான் மீன் பண்ணுது. அதே மாதிரி financial leverage வந்து it is less when you increase number of units அப்படின்னு மீன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் leverage வந்து 1.5 times வந்து 1.36 கம்மியாச்சு. அதாவது அமௌண்ட் கம்மியாச்சு, ஆப்ரேட்டிங் லெவல் ரிஸ்க் கம்மியாச்சு. அதாவது 80,000 யூனிட்ஸ் பண்ணும்போது 1.5 times இந்த ரிஸ்க் வந்து 1 lakh யூனிட்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1.36 times ரிஸ்க் கம்மியாச்சு. ஸோ 1000 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது கரெக்ட். அதே மாதிரி ஃபினான்ஷியல் லிவரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 1.43 வந்து 1.2 டைம் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கு. This happens when there is a increase in sales without corresponding increase in fixed cost. So fixed cost increase பண்ணாம நம்ம வேரியபிள் காஸ்ட் மாத்திரம் இன்க்ரீஸ், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். Guys, you understand? Shall we go to the next problem? Yes, sir. Any doubt in this? இல்ல புரிஞ்சிச்சு. Right. Thank you. It's very easy to understand. எக்ஸசைஸ் நீங்க தான் ஒர்க் பண்ணணும். சும்மா எப்படி நான் எதுவும் சொல்லுவேன், அவ்வளோதான். நீங்க ஒர்க் பண்ணி ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். கையில் ஒரு நோட் புக் எடுத்துங்க, பென் எடுத்துங்க, கால்குலேட்டர் எடுத்துங்க. ஏன்னா இது எக்ஸசைஸு, நம்ம எக்ஸசைஸ் போடும்போது நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுதா?
Yes, sir. Calculate operating leverage from Maruti Limited from the following information. Calculate பண்ணி இந்த ஆன்சர் கரெக்டானு பாருங்க எல்லாரும். வரலன்னா மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் சொல்லுவேன் பாருங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் 50,000. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EB80. அதான ஃபார்முலா ஆப்ரேட்டிங் லிவரேஜ்க்கு. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பார்க்கணும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போடணும். சேல்ஸ் எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோமா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் வந்து 50, செல்லிங் ப்ரைஸ் வந்து 50. ஸோ 50 × 50 போட்டு பாருங்க 25 lakhs வருது பாருங்க. 50 × 50 போட்டீங்கன்னா 25 lakhs வரும். 50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு யூனிட்டோட விலை 50 rupees. 25 lakhs வருது. இதுலேருந்து மைனஸ் வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணணும். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 20. 50,000 யூனிட்ஸுக்கு இன்ட்டு 20 போட்டோம்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 10 lakhs வருது. ஸோ 25 lakhsல மைனஸ் 10 lakhs போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 15 lakhs இருக்கு. 25 lakhsல மைனஸ் 10 lakhs போச்சுன்னா எவ்வளோ? நமக்கு 15 lakhs இருக்கு. இது என்னது 15 lakhs? கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 15 lakhs. இதுல இருந்து லெஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். எவ்வளவு பாருங்க? ஃபிக்ஸ்டு காஸ்ட் 15 rupees. ஸோ 50,000 × 15 போட்டோம்னா 50,000 × 15 போட்டோம்னா 7,50,000 வருது. ஆல்ரெடி நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? 15 lakhs இருக்கு. அதுல இருந்து எதை லெஸ் பண்ணணும்? நம்ம மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் 7,50,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 7,50,000. ஸோ ஃபார்முலா என்ன? EB80 எவ்வளோ? இப்போ 7,50,000. கரெக்டாக இருக்கா? 15 lakhs divided by 7,50,000. Are you following me? Guys? Yes, sir. Yes, sir. கரெக்டா இருக்கா நான் சொன்னது? ஆன்சர் கரெக்டா இருக்கா? போட்டுருக்கோம். செகண்ட் போடுங்க அதே மாதிரி. கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஆன்சர். தப்பா இருக்க மாட்டேன் கேளுங்க. ப்ராப்ளம் எழுதி போடணும். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் 25 lakhs. எப்படி வந்து 25 lakhs? 50,000 × 20. 50,000 × 50 போட்டா 25 lakhs. Minus variable cost 50,000 × 20. 10 lakhs. 25 lakhs and 10 lakhs also 15 lakhs. That is called contribution. அதுல இருந்து less fixed cost. எவ்வளவு fixed cost? 7,50,000. அது எப்படி இருந்தது? 50,000 × 15 போட்டா 7,50,000. அந்த 50 ல இருந்து 750 போச்சுன்னா மிச்சம் 750. So contribution is 15 lakhs. Operating profit, that is EB80, is 7,50,000. So contribution divided by 7,50,000. Answer la correct parunga. Operating leverage 2 times. Yes, sir. வந்துச்சு 2 times. Second 4 times correct ah parunga. adina parunga. Why? What will be the new operating leverage if the variable cost is rupees 30 per unit? What will be the new operating leverage if the variable cost is rupees 30 per unit? அப்ப என்ன பண்ணும்? What are all the changes will come? What will the new operating leverage if the variable cost is rupees 30 per unit? இதுக்கு முன்னாடி variable cost எவ்வளவு இருந்தது? ப்ராப்ளம் 20 sir. 20. ஆமா 20 30 ஆயிருக்கு. அப்ப 30 என்ன ஆகும்னா செல்லிங் பிரைஸ் காமன். 25 lakhs காமன். 25 lakhs காமன் செல்லிங் பிரைஸ். அதுல வேரியபிள் காஸ்ட் வந்து 50 × 30 போடணும். அப்போ 15 lakhs ஆயிடுது. இதுக்கு முன்னாடி 10 lakhs அந்த வேரியபிள் காஸ்ட் இப்போ 50 lakhs ஆயிடுது. மிச்சம் 10 lakhs மட்டும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுல இருந்து 7,50,000 லெஸ் பண்ணிட்டா 2,50,000 நமக்கு EB80 கிடைக்கும். ஸோ கான்ட்ரிபியூஷன் இஸ் 10 lakhs. It is 2,50,000.
sales divided by change in profit. Percentage of changes in EBIT divided by percentage of changes in sales. Our formula போடுறோம் ஞாபகம் இருக்கா? Percentage of change in அந்த ஃபார்முலா படி நம்ம காட்டுறோம். இதுல வந்து sales minus variable cost contribution minus fixed cost அந்த ரூல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுல சேல்ஸ் தான் இருக்கு, fixed cost தான் இருக்கு, வேரியபிள் காஸ்ட்லாம் இல்ல. சார் ஸ்கிரீன் வந்து ஸ்டாப் சார், ஸ்கிரீன் ஷேரிங் வரல சார். ஸ்கிரீன் ஷேரிங் வரலையா? நீங்க ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டீங்க. ஓஹோ சாரி ஷேர். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இல்ல சார், இல்ல சார். இப்ப ஷேர் ஆயிட்டா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். சாரி, ஸ்டாப் ஸ்கிரீனிங். ஓகேவா? செகண்ட் ப்ராப்ளம் ஓகே சார். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் போறோமா நம்ம? ஆமா சார். போலாமா? ரைட். தேர்ட் ப்ராப்ளம்ல நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். percentage of changes in EBIT அந்த மாதிரி ஞாபகம் உங்களுக்கு பண்ணலாம். அந்த ஒரு செகண்ட். Percentage of changes in EBIT divided by percentage of changes in sales. அது எழுதிங்க. இந்த ஃபார்முலா எழுதிங்க ஃபர்ஸ்ட். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங், இது வரைக்கும் நம்ம வெறும் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் மட்டும் கண்டுபிடிச்சோம். டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் க்கு ஃபார்முலா DOL ன்னுவாங்க. டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இஸ் ஈக்குவல் டு percentage of changes in EBIT divided by percentage of changes in sales. ஓகே சார். ரைட். இது எல்லாமே இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஃபார்முலா அப்படி போடத்தல. இது எல்லாமே இருக்கு போல இருக்கு. இதுல வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. from A and ₹25 from B இருக்கு. A B ன்னு ரெண்டு கம்பெனி இருக்கு. சோ இப்போ A B க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எல்லாமே இருக்கு. அந்த பழைய ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க பழைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க. ப்ராப்ளம் A B ன்னு ரெண்டு போட்டுமா? ரெண்டு கம்பெனி ஓபன் பண்ணீங்க. கம்பெனி A, கம்பெனி B. ரைட். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எவ்வளவு பாருங்க. சேல்ஸ் எவ்வளவு? 50 சார். கம்பெனி A க்கு வந்து 50 lakhs. வெரி குட். கம்பெனி B க்கு எவ்வளவு பாருங்க? 60 lakhs. ரைட். கம்பெனி B 60 lakhs. இப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு பாருங்க? வேரியபிள் காஸ்ட் 50%. 50% வந்து யாருக்கு? ஃபார்ம் A சார். 50% எவ்வளவு? 25 lakhs. சரியா? அதுக்கு எவ்வளவு பாருங்க? 25%. 6 lakhs 25% எவ்வளவு பாருங்க? 15 lakhs. 15 lakhs சார். 15 lakhs. ரைட். வெரி குட். ஷூர் 15 lakhs தானே? ஆமா ஆமா சார். லெஸ் பண்ணிடுங்க. இதுல 25 வருது கான்ட்ரிபியூஷன். அது எவ்வளவு வருது? 45 வருதா? இல்ல ஆமா சார். கான்ட்ரிபியூஷன் ஆமா சார். ரைட். ரெண்டுத்துலயும் இப்போ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சோம். மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் A க்கு எவ்வளவு? B க்கு எவ்வளவு? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 15 lakhs மைனஸ் பண்ணா 10 lakhs வந்துரும் சார். ஃபிக்ஸ்ட் இல்ல ராஜா, ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு பாருங்க? 15 lakhs. 15 lakhs. இது 30 lakhs. இப்போ EBIT எவ்வளவு பாருங்க? EBIT 25 ல 15% எவ்வளவு? 25 15 10 சார். 10. ஓகே ரெடி. அவ்வளவுதான். அதுல 55 ல 45 ல 30% 15 எவ்வளவு? 15. ரெடி. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார் கம்பெனி A contribution divided by EBIT 25 lakhs divided by 10 சார். அதான் ஆன்சர் இருக்கு. ஆமா 2.5. 25 lakhs divided by 10. வெரி குட். ஃபர்ஸ்ட் கம்பெனி B பாருங்க. 45 by 15 வந்து 3 times சார். அவ்வளவுதான். 45 by 15. எத்தனை டைம்ஸ் பாருங்க? 2.5 டைம்ஸ் வருது. அதுக்கு A சார். A ல 2.3. 3 ல இருந்து 3 டைம்ஸ். வெரி குட். இதுல என்ன டவுட் இருக்கு? அவ்வளவுதான் சார். அவ்வளவு இல்ல. ரைட். இப்போ 4 ப்ராப்ளம் போலாமா? நான் என்ன பண்றேன்? 9 10 11 12 வரைக்கும் சொல்லி தருவேன். சரியா? அந்த 12 ப்ராப்ளம்ஸ் நீங்க அசைன்மெண்டா எழுதினா போதும்.
Okay. Okay. From the following information given below, you are asked to determine financial leverage and combined leverage. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இப்ப financial leverage என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? Financial leverage. EBIT divided by EBT. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கலாமா பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. Determine the financial leverage and combined leverage ரெண்டு கேட்டிருக்கோம். Combined leverage என்ன ஃபார்முலா? Contribution divided by EBT. So operating leverage கணக்குல அவனே கொடுத்துறான் 1.5 times. Fixed cost 3 lakhs கொடுத்துறான். Interest 25 lakhs, debt வந்து 10% கொடுத்துறான். இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. நான் போட்டு டிஸ்பிளே தான் காமிக்கணும். அதை சரி, 9 விட்டுருங்க, 10 போகலாம். 9 விட்டுருங்க, 10 போகலாம். ஏன்னா டிஸ்பிளே காமிக்கணும். நான் உங்களுக்கு நானே ப்ரிப்பேர் பண்ணி அந்த டிஸ்பிளேவை காமிக்கணும். ஏன்னா நம்ம 1.5 டைம்ஸ்லேருந்து எப்படி வந்து அந்த 1.5 டைம்ஸ் நம்ம போக வேண்டியிருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வந்து வேரியபிள் காஸ்ட் போக வேண்டியிருக்கும். அது 9 விட்டுருங்க, 10 வாங்க. From the following particulars, calculate operating leverage, financial leverage and combined leverage. எல்லாமே இருக்கா? சேல்க்கு, வேரியபிள் காஸ்ட்டுக்கு, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாமே இருக்கு. போடுங்க பார்ப்போம். இப்போ இது நீங்களே போட்டுருங்க, நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். சேல்ஸ் எவ்வளவு? சேல்ஸ் எவ்வளவு பாருங்க. 1,20,000 சார். வெரி குட். சேல்ஸ் வந்து 1,20,000. ஒரே கம்பெனி தான். 1,20,000. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு? 72,000. மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? மைனஸ் பண்ணா இது 48 சார். கரெக்டா சொல்லணும், மத்தப்ப சொல்லணும். 48 தான் சார். கால்குலேட்டர் வச்சுங்க பக்கத்துல. 48 வருது. அது என்ன 48ன்றது? இது சார் கான்ட்ரிபியூஷன்ல. வெரி குட், கான்ட்ரிபியூஷன். மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு? மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் போட்டா மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டேன் நான். 18,000 ஃபிக்ஸ்ட். அது லெஸ் பண்ணா எவ்வளவு வருது? 30 சார். அந்த 30,000 பேர் என்ன? EBIT. வெரி குட், EBIT. இப்போ ஃபார்முலா என்ன? ஆபரேட்டிங் லெவரேஜ்க்கு OL கான்ட்ரிபியூஷன் பை EBT. அது இது சார் எப்படி சார்? EBIT. ரைட். இந்த ப்ராப்ளம் அட்டெண்டன்ஸ் ஃபார்மேட் நீங்க 12 வரைக்கும் போடுங்க அசைன்மென்ட். வேற எதுவும் தேவை. ரைட். கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை EBIT. கொஞ்சம் இருங்க. ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 48,000 சார். வெரி குட், 48,000. அதுலேயே பார்ப்பேன் பார்த்தோம். EBIT எவ்வளவு? 30 சார். அப்போ OL ஆபரேட்டிங் லெவரேஜ் எவ்வளவு? 1.16. 1.6 சாரி 1.6 சார். 48 divided by 30. வெரி குட், 1.6. ரைட். நெக்ஸ்ட் அப்படியே ஃபினான்ஷியல் லெவரேஜ் போடுங்க. இப்போ EBIT நம்ம ஃபினான்ஷியல் லெவரேஜ் EBIT 30,000. இதுல இருந்து 80 மைனஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ண எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கணக்குல? இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000. 30ல 12,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 18,000. 18,000 தான் என்னது? ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸ், EBT. So EBIT வந்து 30,000. EBIT வந்து 18,000. கரெக்டா கணக்குல? 30,000 divided by 18,000. அது எவ்வளவு வருது? 1.6 சார். அதுவும் 1.6. ரைட். நெக்ஸ்ட் கம்பைன்ட் லெவரேஜ் போடுங்க. கம்பைன்ட் லெவரேஜ்க்கு என்ன ஃபார்முலா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. ரைட். கான்ட்ரிபியூஷன் கம்பைன்ட் லெவரேஜ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் divided by EBT இல்லையா? 48,000 divided by 18. வெரி குட். வந்திருக்காது. அதுல கேட்கவே இல்லை கம்பைன்ட் லெவரேஜ். நம்மளே தான் போட்டு போறோம். கேட்டிருக்கானா கம்பைன்ல? ரைட். போடுங்க. அது 48,000 divided by 2.267. 2.67 டைம்ஸ் வந்து பாருங்க. CL 2.67 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா சார், ஆமா சார். இப்போ 11 and 12 நீங்களே போட்டுருங்கப்பா. வெரி ஈஸி. இது அசைன்மெண்ட் உங்களுக்கு. சார் மொத்தம் எத்தனை அந்த எந்த சம்மோட கரெக்டா சொல்லுங்க சார் அசைன்மெண்ட். இது எப்படி வாட்ஸ்அப் பண்ணிட்டு மேல சென்ட் பண்ணிருக்கியா? பண்ணிடுங்க. ஓகே சார். ரவீந்திரன் சார். இப்போ வாட்ஸ்அப் பண்ணிடுறோம். சரி.